மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களுக்கு விரோதமா இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆளுநர் எதுக்கு? ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லுங்க. சீமான மாதிரி தேவையில்லை, ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லுங்க. யார் இவரே சொல்லுங்க. மக்களை எத்தனை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க? 1.5 கோடி மக்கள், 107 சீட்டு மெஜாரிட்டியா வந்திருக்கீங்க. இந்தியாவிலேயே இப்படி ஒரு கட்சி இது வரைக்கும் இந்தியாவிலே வந்ததில்லை. அப்ப மெஜாரிட்டி வந்திருக்கீங்க. ஒரு அலோன்ஸ் மட்டும் பண்ணுங்க, மக்களை தேர்ந்து. ஏன்னா இது ரொம்ப தப்பு பண்றாரு, கவர்னர் தப்பு பண்றாருங்கிறத இவர் ஓப்பனா சொல்லுங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாமே நிப்பாங்க. 244 சீட்டு இவரே வரலாம். இப்போ பெரும்பான்மை நிரூபிச்சாதான் விஜய் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்லிட்டாரு. தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? தள்ளி போறதுக்கு என்ன சொல்றதுக்கு கஷ்டம்தான். உடனே ஆட்சியில உட்கார வைக்கலாம், மாற்றம் வரத்தை பார்க்கலாம். வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அதுதான் அவர் என்னதான் பண்றாரு பாப்போம். நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம்ல. எல்லாரும் வந்தவங்களே மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க? ஒன்றும் பண்ணல. புதுசா வரவர் என்ன செய்யறான்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். விஜய்க்காக மட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது கிடையாது. கம்மியா இருந்தாலுமே அவங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சு அதுக்கப்புறமா பெரும்பான்மையை காட்ட சொல்லுவாங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் இதை பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர் நடிகர்ன்றதுனால அவர் அரசியலுக்கு வராத திடீர்னு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாரி இது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரை எப்படி உட்கார வைக்கலாமா வேணாமா அவங்களுக்குள்ளே போட்டி போடுறாங்க. அதான் விஷயம். ஆனா உட்காரணும், உட்கார்ந்தாதான் மாற்றம் தெரியும். நம்மளுக்கும் ஒரு இது மக்களுக்கு என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அமைக்க போறாங்க, நியூஸ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. நியூஸ் பாத்தீங்களா? சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன நினைக்கிறீங்க? அப்படி பண்ணா சரின்னு நினைக்கிறீங்க? அப்படி பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியும்? சரி, திருப்பி எலெக்ஷன், திருப்பி ரீ எலெக்ஷன் வரும் அப்படின்றாங்க. திருப்பி ரீ எலெக்ஷன் வாய்ப்பு இல்ல, வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு. அது எப்படி அதிர்ஷ்டம் மேல தான் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு. அது எப்படி ரீ எலெக்ஷன் கஷ்டம் வந்தனா அப்புறம் திருப்பி வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது தேவையில்லாத இதுதானே, பிரச்சனை தானே. மக்களுக்குள்ள மன கஷ்டம் வந்துரும் தேவையில்லாது. அப்ப விஜய் தான் உட்கார வைக்கணும். தள்ளி போடாத உடனே ஆட்சியில உட்கார வைக்க வேண்டியதான். உண்மையிலேயே விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறதுனால அவர் பெரும்பான்மையா இவர் இவ்வளவு போராடணும்னு அவசியமே இல்லை. அழகா ஒரு ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் தானே தேர்ந்தெடுத்த அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? இவரு இதே ஊழல் அரசாங்கம் வேணான்னு சொல்லி தானே இவர் வந்தாரு. அப்புறம் ஊழல் வந்த அரசாங்கம் எப்படி போய் ஆளுங்கட்சிட்டு போய் கொடுக்குறாரு? இப்ப காங்கிரஸ் ஊழல் செய்யலையா? காங்கிரஸ் ஊழல் செஞ்சிருக்கு இல்லையா? எத்தனை லட்சம் தமிழரை கொண்டிருக்காங்க. அப்ப இவர் என்ன போய் கூட்டணி அமைக்கிறாரு? இவரு அது உண்மையான கூட்டணியா? அப்ப நீ உண்மையிலே மக்களை நம்பி இருக்க அப்படின்னா, நீ மக்கள் நம்பி வந்துட்டு நீ என்ன பண்ணுவோம்? அரசாட்சி தரன்னு நீ ராஜினாமா பண்ணிரு. ராஜினாமா பண்ணிட்டு பெரும்பான்மையா வரலாமே. அதே மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்களே. நீங்க ஒன்றும் வராது, இவ்வளவு வராதுன்னு நினைச்சவங்க மெஜாரிட்டியா வந்திருக்கேன்னு நீங்க தெரியுது இல்லையா? இதுவே வேற வாக்கு தான், திருடப்பட்ட வாக்கு தான் இது. வேற கட்சியில போக வேண்டிய வாக்கு. ஆனா உண்மையிலே மெஜாரிட்டியா வரணும்னா, உண்மையிலே விஜய் நிரூபிக்கணும்னா அழகா ராஜினாமா பண்ணிட்டு. ஏன்னா இப்ப போராடுறது இவர் சட்டம். ஆனா உண்மையில அவரு கேட்கலையே. இந்த விஜய் எந்த பிரஸ் மீட்டிங்கே கொடுத்துருக்காரா? பிரஸ் மீட்டிங் கொடுக்க வேண்டியதானே? இப்ப என்டிகே சீமான் கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதானே? கொடுத்து எனக்கு ஆளுநர் கொடுக்கலன்னு இது வரைக்கும் கொடுக்கலையே. கொடுத்துருக்காரா? ஏன் கொடுக்கல? நீங்க மக்கள்கிட்ட நீங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. நீங்க ஒரு பிரஸ் மீட்டிங் கூட கொடுக்கலையே. எதுக்கு இப்ப இவ்வளவு நீங்க கேட்கறவங்க நீங்க அதை ஏன் கொடுக்கல? அவரு பிரஸ் மீட்டிங் ஏன் கொடுக்கல? அப்ப மக்கள் பாக்குறாங்கல்ல, ஏன் பிரஸ் மீட்டிங் கொடுக்கல? எனக்கு மக்களே எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி நீ சொல்ல வேண்டியதானே? பிரஸ் மீட்டிங் கொடுக்கல. அப்ப நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்களே நீங்களே என்ன தேர்ந்தெடுத்தீங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், மறுபடியும் வரணும். மெஜாரிட்டி வந்துட்டு போட்டோம். அடுத்த அழகா மெஜாரிட்டி வரலாமே. ஆமா நடக்கும். நடக்கலனாலும் இப்ப நீங்க கூட்டணி கேக்குறீங்க இல்லையா? விடுதலை சிறுத்தை கொடுக்கலன்னு கேக்குறீங்க. விடுதலை சிறுத்தை கொடுக்கறதா இருந்தா அவ எந்த கட்சியில இருந்து வின் பண்ணி வந்தாங்க? டிஎம்கே. இப்ப கொடுத்தது யாரு? காங்கிரஸ். இப்ப 2 பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேற யாரு கொடுப்பான்னு கேக்குறாங்க. அப்போ இதுலயே கொள்கை இல்லையா? கொள்கையா மாற்றுக்கு தானே எல்லாரும் தேர்ந்தெடுத்தோம். மாற்றுக்காக தானே தேர்ந்தெடுத்தோம். யாரு குறை சொல்லலன்னு இல்லைங்க, குறை சொல்லல. மாற்று நான் ஊழலற்ற அரசு நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. மக்கள் இன்னைக்கு என்ன எதிர்பார்த்து போட்டிருக்காங்க? மாற்றத்தை தான் பார்த்துருக்கேன். மாற்றத்தை நீ கொடுக்கறது எந்த மாற்றத்தை கொடுக்க போற? நீ கொடுக்கறதா எந்த மாற்றத்தை கொடுக்கணும்? நீங்க மாற்றத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? மக்கள் தானே கொடுக்கணும். அப்ப 2 கூட்டணியும் அப்ப நீங்க கூட்டணியிலே நின்றுக்கலாமே. அப்ப அரசியல் அமைக்கணும்னு தான் வரீங்களா? ஆட்சி ஆளணும்னு தான் வரீங்களா? மாற்றத்தை கொடுக்க வரலையா? மாற்றத்தை கொடுக்கறதா அப்ப எப்படி வந்திருக்கணும்? நீங்க அப்படி வந்துட்டு போலாமே. மக்கள்கிட்ட நீ வந்துட்டு வரலாமே. இந்த கூட்டணி இது கூட்டணி தர்மமா இது? இப்ப அவங்க எதை வச்சு வந்தாங்க? டிஎம்கேவும் விடுதலை சிறுத்தையும்
ஆட்சி நாங்க நல்லாட்சி தருவோம்னு சொல்லி தானே வந்தாங்க. இப்ப இன்னொரு இவருக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப என்ன நியாயம் அது? இது உண்மையான ஜனநாயகமா இல்ல மக்கள் போட்ட தேர்ந்தெடுத்து? அப்ப விடுதலை சிறுத்தைக்கு எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? நீங்க வந்தா டிஎம்கேல நல்லா நாங்க ஆட்சி தருவோம், ஊழல் எந்த ஆட்சியை தருவோம்னு சொல்லி நீங்க வந்தீங்க. இப்ப வந்து நீங்க விஜய் கூட கூட்டணி போனா என்ன அர்த்தம்? மக்களை ஏமாத்துறது தானே. இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தலாமா? அது நியாயமா? மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு எல்லாருமே யூடியூப்ல பாக்குறாங்க, செய்தி பாக்குறாங்க, எல்லாரும் தானே பாக்குறாங்க. இது மக்கள் விரோதமான அரசா அமையும். உண்மையான நியாயமான அரசா இருந்தா எப்படி இருந்தாலும் நீங்க மெஜாரிட்டி காட்டி தானே ஆகணும். நீங்க மெஜாரிட்டி காட்டினா கூட மக்கள் என்ன பண்ணிடுவாங்க? உங்களுக்கு தன்னாட்சி நல்லாட்சி நீங்க தருவீங்கன்னு சொல்லி தானே நம்பினாங்க. ஆமா, இவர்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் கோர்ட்டுக்கு போங்க? நீங்க தான் பிரஸ் மீடியா கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க மக்கள்கிட்ட ஒண்ணு மக்கள்கிட்ட வாங்க, இல்ல சட்டத்தை போராடுங்க. உங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி உங்களை கூப்பிடணும்னு இருக்கு இல்லையா? நீங்க எங்க போராடணும்? கோர்ட்டுக்கு போங்க, இல்ல பாராளுமன்றத்துல போங்க, இல்ல அங்க நீங்க கேளுங்க. ஏன் நீங்க டெல்லியை கூட்டு போங்க, நீங்க செவிச்சவங்களை நீங்க கூட்டு போங்க. நீங்க தான் மக்கள் புரட்சி ஆச்சு இல்ல, மக்கள்கிட்ட நில்லுங்க. ஏங்க இப்போ நான் என்ன கேட்கிறேன், இதே சீமான் சொன்னாரா இல்லையா? இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும். இவர் யாரு? இந்திய அமைப்பு சட்டம் இவருக்கு இவர் கவர்னர் தானே கொடுத்திருக்கு. கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரு? மக்கள் தானே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் முதலமைச்சரா வர்றதுக்கே அதிகாரம் இல்லைன்னா அது என்ன இது? இதே சொன்னார்ல சீமான், என்ன சொன்னாரு? நான் மூடுவேன்னு சொன்னார்ல. நீ போராட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பேசிருக்கீங்க? மக்கள் இது வந்து மக்களை தூண்டி விடுறதுங்க. மக்கள் போராட்டம் கிடையாதுங்க. நீங்க தான் பண்ணணும். உங்களுக்கு 107 எம்எல்ஏ சீட் இருக்குல்லங்க. 107 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தானே. இந்திய அரசியல் சட்டத்தைப்படி நீங்க பாராளுமன்றத்துக்கு போங்க, அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணு. நாங்க பண்ண போறேன்னு முதல்ல சொல்லுங்க. இவர் அதையே சொல்லுங்க. அத தைரியம் இல்லதான். அவர் தைரியமான ஆட்சியா இருந்தா என்ன சொல்லணும்? மக்கள்கிட்ட வந்து, மக்களே நான் 107 என்ன தேர்ந்தெடுத்துறீங்க, 107 தேர்ந்தெடுத்து உண்மைதானே? 107 வந்துருது இல்லையா? மெஜாரிட்டியா வந்துட்டாங்க இல்லையா? மக்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. என்ன அரசியலமைப்பு சட்டம் எனக்கு பண்ண விடல, நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். நீ இரு, நீங்க மக்கள்கிட்ட தான் நீ உண்ணாவிரதம் இரு. நீ ரொம்ப நேர்மையான ஆள் தானே உண்ணாவிரதம் இருக்கு. இல்ல இது கவர்னர் மாளிகையில போய் முற்றுகையிடுங்க. வேற மக்களை தூண்டாதீங்க, தயவு செய்து மக்களை தூண்டாதீங்க. மக்கள் தூண்டுனதெல்லாம் போதும், மக்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதுங்க. மக்களை வச்சு நீங்க என்னங்க அரசியல்? நீங்க வந்துட்டீங்களா? மக்கள் நீங்க வாங்கன்னு சொல்லி தானே உங்களை போட்டாங்க. அப்ப நீங்க போய் என்ன பண்ணணுங்க? நீங்க போய் அங்க உட்காருங்க. நீங்க தானங்க உட்காரணும். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 107 பேர் யாருங்க? எத்தனை கோடி? 1.5 கோடி பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தானங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தானே நீ தானே மக்கள் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாருங்க? 107 தானங்க மக்கள். அந்த மக்கள் போய் அங்க போய் உட்கார சொல்லுங்க. அப்படி உட்காந்துருக்க பிறக்குமா இல்லையா? இல்ல இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் மீட்டிங் கொடுத்துருக்காங்க, கொடுக்க சொல்லுங்க. இது உண்மையிலே இது நீங்க யூடியூப்ல நீங்க வர்ற மாதிரி இருந்தா 10 மக்கள் பார்க்கட்டும். நான் பேசுறது கரெக்டா இல்ல நீங்களே எடுக்கிறாரு தான், நீங்க பேச கரெக்டான்னு கேளுங்க. ஜனநாயகப்படி அவர் தடுக்கிறாரு, ரைட்டு. அவர் தடுக்கிறாருங்கிறத நீங்க எங்க சொல்லணும்? ஒண்ணு கோர்ட்டுக்கு போங்க, இல்ல மக்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க மக்கள்கிட்ட சொல்லும்போது என்ன பண்ணணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க தான். மக்களை தூண்டாதீங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டு பிறந்தது அது வேற. இப்ப நீங்க தூண்டுறதெல்லாம் கிடையாது. நீங்க தூண்டுறத விட என்ன பண்ணணும்? விஜய் சார் வந்து என்ன பண்ணணும்? ஏங்க இந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, என்ன உடலுங்கிறத நீங்க ஓப்பன் மீட்டிங் நீங்க பேசுங்க. உங்களுக்கு எத்தனை பிரஸ் இருக்கு? எத்தனை பேர் நீங்க கூடனா? நீங்க வந்த 1000 லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, எத்தனை பேர் செத்தாங்க? மறுபடியும் சாவணுமா? கூட்டத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணி சாவணுமா? செத்தவங்களுக்கு அப்ப என்ன? உனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, அழகான மெஜாரிட்டி வந்துருச்சு, நீங்க நியாயமா நீங்க போராடுங்க, இல்ல கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டுக்கு தான் இருக்கு, அழகா கோர்ட்டுக்கு போகலாம். சட்டப்படி போனா கோர்ட்டுக்கு போனா இவங்களுக்கு தாங்க செல்லும். அவர் வந்து கவர்னர் வந்து எதுக்கு? மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னர் அவரு இல்ல அவரு இல்லையா? கிடையாது. இல்லையா? நாங்க மீறி நாங்க பண்ணுவோம், நீங்க பண்ண சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணது அழகா. மக்களை மட்டும் தயவு செய்து தூண்டாதீங்க. அது மாதிரிலாம் பாவம் மக்கள் போதும், பட்டதெல்லாம் போதும். அதனால இவர் வந்து ஓப்பனா பேச சொல்லுங்க, இல்லையா கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க, இல்லையா ஆர்ப்பாட்டம் பண்ண. எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதெல்லாம் எங்க? கவர்னர் ஆளுநர் மாளிகையில் தான். அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு, கேரளாவுக்கு போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா ஆளுநரே தேவையில்லைங்க தமிழ்நாட்டுக்கு. ஆளுநர் எதுக்குங்க? மக்கள் தானங்க. பிரதமர் யாரு தேர்ந்தெடுத்தா? மக்கள் தான் தேர்ந்தெடுத்தோம். இவர் யாரு தேர்ந்தெடுத்தா? யாரு? அரசியலமைப்பு சட்டம் தானே சொல்லுது. சட்டம் யாருக்கு? மக்களுக்கு தானே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களுக்கு விரோதமா இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆளுநர் எதுக்கு? ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லுங்க. சீமான மாதிரி தேவையில்லை, ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லுங்க. யார்? இவரே சொல்லுங்க. மக்களை
எத்தனை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க? 1.5 கோடி மக்கள், 107 சீட்டு, மெஜாரிட்டியா வந்திருக்கீங்க. இந்தியாவிலேயே இப்படி ஒரு கட்சி இது வரைக்கும் இந்தியாவிலே வந்ததில்லை. அப்ப மெஜாரிட்டி வந்திருக்கீங்க, ஒரு அலோன்ஸ் மட்டும் பண்ணுங்க, மக்களை தேர்ந்து. ஏன்னா இது வந்து ரொம்ப தப்பு பண்றாரு, கவர்னர் தப்பு பண்றாருங்கிறத இவர் ஓப்பனா சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாமே நிப்பாங்க. 244 சீட்டு இவரே வரலாம். சார் பிஜேபி இதை வந்து தூண்டுதல்லாம் பேசாதீங்க சார். பிஜேபி தூண்டுதுன்னு சொல்லி எப்படி சார் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும்? ஆமா, நான் தான் ஆளுநரே தேவையில்லைங்கிறேன். அப்புறம் என்ன நீங்க பிஜேபி ஆளுநரே தேவையில்லைங்கிறேன். நீங்க ஆளுநர் தேவையில்லைங்கிறது மக்களா புரட்சியால தேர்ந்தெடுக்கப்பட்ட இதே விஜய் சொல்லட்டும். எத்தனை மாநிலத்துல இது ஒரு புரட்சி வெடிக்கணும்? ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு சீமானு சொல்றாரு ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆனா மக்களா புரட்சியால தேர்ந்தெடுக்கப்பட்ட 107 சீட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இன்னைக்கு என்ன பேசினாலும், இன்னைக்கு இவர் பேசினா இலங்கையில என்னங்கிறது, இலங்கையில பார்லிமெண்ட் பேசுறாரு இல்ல, இவர் ஒரே சீட்டு சொல்ல சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண மக்களை, நான் விஜயா இருந்து கேட்கிறேன், ஒரே வார்த்தை சொல்ல சொல்லுங்க. இவர் வேண்டாம், கவர்னர் பண்ணக்கூடாது, இந்தியில அரசியல் சட்டப்படி ஒரு இல்லைங்கிறத இல்ல அடுத்த ஸ்டேட்ல பேச சொல்லுங்க, அடுத்த ஸ்டேட்ல போய் பேச சொல்லுங்க, அடுத்த ஸ்டேட்ல கூட்டம் பேச சொல்லுங்க, பேசலாம்ல. இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் ஆளுநர் பண்ணது தப்பு, நீங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாரா? பேசல. இப்ப 2வது 107 பேர் எடுத்துட்டாங்க இல்லையா, தேர்ந்தெடுத்தாங்களே, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட இவர் ஆளுக்கு முடியுமா முடியாதா? இவர் கூட்டலாமா இல்லையா? கூட்ட வேண்டியதானே. இவர் கூட்டினா வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? வராதவங்க விடுங்க, அனைத்து கட்சி கூட்டுங்க, நீங்க கூட்டி கேளுங்க. அப்புறம் நீங்க யார் வராரு, அவரு மோடி எதுக்குறாரா யாருக்குன்னு தெரியும், நீங்க கூட்டுங்க. ஏங்க நாங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கேங்க, இத்தனை சீட்டு வந்திருக்கேன் நீங்கனாலும் சொல்றீங்க, வந்திருக்கேங்கிற அவரே சொல்லலையேங்க. நான் வந்திருக்கேன், நான் இவ்வளவு மெஜாரிட்டியா நான் வந்திருக்கேன். என்ன ஆளுங்கட்சி என்ன ஆளு விட மாட்டேங்கிறான்னு அவர் சொல்லியிருக்காரா? எதுலையாவது சொல்லியிருக்காரா? நீங்க தானே கேட்குறீங்க, அவர் சொல்லியிருக்காராங்க. ஏன் சொல்லலை? என்ன ஆளை விட மாட்டேங்கிறானே சொல்லவே இல்லையே. அவர் வந்து பிரஸ் மீட்டிங் இந்த மாதிரி பேட்டி சாதாரண பாமர மக்கள் நான் கொடுக்குறேன், இது வருதோ வரலையோ, ஆனால் நான் கொடுக்குறேன். அவர் 107 பேர் வின் பண்ணி வந்தவர் கொடுக்கலாமே. மக்களே இங்கே பாருங்க, என்னால் வரல, மோடி தான் எதுக்கு தெரிவிங்க, இல்லை அவர் கவர்னர் தான் உடலுங்கிறது சொல்ல சொல்லுங்க, சொல்லலாமா? மக்களுக்கு எல்லாம் தெரியுமா? இப்போ மக்கள் வந்து என்ன நடக்கும்? இப்போ நீங்க கேட்குற மாதிரி மோடி தான் தடுக்கிறாரா? மோடி வந்து என்ன தடுக்க போறாரு? கையை பிடிச்சி கட்டவ போறாரு? மோடி இயக்குறாருங்கிறது நம்ம பேசலாம். ஆனால் கவர்னர் இந்திய அரசியல் சட்டப்படி கவர்னர் தான் கூப்பிடணுங்கிறது ஜனநாயகம் முறை. அப்போ அவர் கூப்பிடலை. அப்போ நம்ம கூப்பிடலைன்னா அந்த குறையை நம்ம எங்கே சொல்ல முடியும்? ஒன்று மக்கள் மன்றத்தில் சொல்லணும், இல்லை கோர்ட்டில் சொல்லணும். இதுதான் மக்கள் மன்றம், மக்களே உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒன்று கோர்ட்டில் சொல்லுங்க, இல்லையா போராட்டம் பண்ணுங்க. உண்மையான நீங்கள் ஜனநாயகமாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணுங்க, இல்லையா நீங்கள் ஒரு சட்டசபையிலேயே வந்து போராட்டம் பண்ணுங்க. நான் சட்டசபை எனக்கு உள்ள உடலை 107 பேர் எங்கே போகணும்? சட்டசபை தானே போகணும், சொல்லுங்க. நாங்கள் சட்டசபையில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னு சொல்லுங்க. அவர் சொல்லவே இல்லையாங்க, நீங்களா தான் கேட்குறீங்க. அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொல்லட்டும், ஓப்பனாக சொல்லட்டும், மக்கள்லாம் கருத்து வரும். ஆட்சியுமே அமைக்காத இருக்கிறாங்கனாக்கா, அமைக்காத முன்னவே ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. இன்னும் அப்புறம் வேற அந்த கட்சி கொடியை வேற போட்டுக்கிட்டு அங்கங்க இந்த வயசு பிள்ளைங்க ஃபுல்லா கட்சி கொடியை போட்டுட்டு அங்கங்க விஜய்னு ஒரே போராட்டம் நடத்துதுங்க. இன்னும் அதே போல அவங்க வெளியே வந்துட்டாக்கா இன்னும் இந்த உலகத்துல என்ன நடக்காது இருக்கும். அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைய அநியாயம் நடக்குது, கொலை குத்து நடக்குது, இந்த விஜய் வந்தா வராது போவாதுன்றாங்க. சரி விஜய் வந்துட்டாங்களா, ஏன் நடத்த நிப்பாட்டலாம் இல்லாத இந்த ஒரு வாரம் ஆட்சியில் வந்து அதை நிப்பாட்டலாம் இல்லை. அவர் கண்டுக்கு முன்னாடி அவங்க சொந்தக்காரங்களே செஞ்சுக்கிறாங்க. அது போல இது அப்போ உலகத்துல வந்து பொம்பளைங்க பண்ற தப்பு பூரா ஆம்பளைங்க மேல போடுறது, ஆம்பளைங்க மேல போற தப்பு பூரா பொம்பளைங்க மேல போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம இருக்கிற சீரோடு இருந்தா யாரு ஆட்சி என்ன பண்ணும்? அவங்க வந்து போய் தப்பு செய்யுன்னு சொல்றாங்களா? ஏன்பா இல்லை வேணான்னு சொல்றாங்களா? நம்ம இருமா பிடிச்சி நம்ம ஏதோ ஒன்று பண்றோம் போறோம். இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டு அந்த கட்சி வந்தா கொலை நடக்குது, இந்த கட்சி வந்தா கொலை நடக்குது, இது வந்தா வராது, நாட்டை நிக்க வைப்பாங்க, போவாங்க வருவாங்கன்னு சொல்றாங்களா? அது நியாயமா? அதுதான் எந்த ஆட்சி வருதோ வரலையோ நம்மளுக்கு தேவையில்லாது கையை வைக்கணும், சாப்பிட்றோம். விஜய் முதல்வர் ஆகிறத நீங்க எப்படிமா பாக்குறீங்க? எப்படி விஜய் முதல்வர் ஆவாத முன்னவே இது போல வருது, வந்துட்டா இன்னும் என்ன பண்ணுமோன்னு அது ஒரு பக்கம் பயம் ஜனத்துங்களுக்கு. வந்துட்டா என்ன பண்ண முடியும்? இப்பவே அவர் கண்ணு முன்னாலே அது இருக்குது, பாக்குறாரு. இன்னும் அதை பத்தி எதனா பேசினாரா பேசலையான்னு தெரியல. அவர் கண்ணுக்கு பாத்தாரா இல்லையான்னு தெரியல. எதை பத்தி சொல்றீங்க? இப்போ எதை பத்தி வந்தா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது, 10 வயசு பொண்ணு
ஒரு 60-70 வயசுக்காரன் அவங்க ஆளுங்களை கூட்டு நின்று ஆளுங்களே செஞ்சுக்கிறாங்க. யாரு டிவிக்கேல டிவிக்கேல செய்யலாமா? இதே போல இன்னொன்று வரும். இதே போல தான் அடுத்த கட்சியிலும் தவறும். அப்படியே நீங்க போடுறீங்க. நம்ம சரியில்லைனாக்கா அதை கொண்டு கட்சி மூலியமா சேர்க்கலாமா? அது தப்பு இல்லையா? அதே போல தான் எல்லாத்துலயும் வரும். இன்னைக்கு நீ நான் நிறுத்துவேன் இன்னைக்கு நீ நிறுத்தி காமிச்சிருவியா? பஸ் வசதி விடுற ரைட்டு, உங்களுக்கு 10 காசு வேணான்றாரு. அப்படி எந்த காசை வச்சு 10 காசை வச்சு பஸ் ஃப்ரீயாக விட்றேன்ற. அதுக்கு மேல்பட்டு என்னது மகளிருக்கு கொடுக்குற 2500 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. அதை வச்சு எப்படி கொடுப்ப? இல்லை வேற இன்னும் எதோ செய்கிற, அதை எப்படி வச்சு செய்வேன்? இது வந்து கரண்ட் பில்லு அது 200 யூனிட் பிரின்ற, அது எப்படி கொடுப்ப? வருஷத்துக்கு 6 சிலிண்டரு அதை கொடுக்குறேன்ற, அது என்ன முதல்ல வச்சு கொடுப்ப? இதெல்லாம் எதில் வச்சு கொடுப்ப? இல்ல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா டிஎம்கே இருந்து அவங்க திருடுற காசை எடுத்து வச்சாலே இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாரு அவரு. அது அப்ப நீயும் அப்படித்தானே இறங்க போற? நீ அதை ஒரு தொழில உட்காந்து அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சு அப்புறம் என்ன கேட்கறதுக்கு கேளுங்க, அப்புறம் பேசுவோம். 10 ரூபாய் இப்படி ஒரு தொழில் செய்யற, இது எதுக்கு வர? ஏதோ நம்மள லாபமோ நஷ்டப்பதோ. நான் ரோட்டுக்கு வரேன், இதுல கிடைக்குதோ கிடைக்கலையோ பார்த்துன்னு போய் ஆகணும். கிடைக்க இன்னைக்கு எடுத்து வைக்க வேண்டியதான், கிடைக்காத அன்னைக்கு வாங்கி ஆனால் போட்டு தான் ஆகணும். அதுக்காக இதை கொள்ளடிக்கிறதா? நம்ம கொள்ளடிக்கிறதா இது? அதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ நீ இந்த இவ்வளோ நிரந்தரத்தை நீ எப்படி பிடிச்சி பார்ப்பணும்? இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து விஜய் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. எப்படிமா பாக்குறீங்க? ஏன்னா அவங்க டிஎம்கேல இருந்தாங்க, ஏற்கனவே காங்கிரஸ் டிஎம்கேல இருந்து போயிட்டாங்க, இவங்களும் போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்காது. எப்படி பாக்குறீங்க? அதுதான் அவர் எப்படி போவாருன்னு அதான் தெரியலையே. போவாத ஊர் போறேன்னு சொன்னும் போது அது என்ன நடக்குமோ அது அவங்களுக்குள்ளதான் தெரியாது, நம்மளுக்கு அது தெரியாது. இவரு அதுக்கு முன்ன சூரிய கட்சியில் தான் இருந்தாரு. இப்போ வந்து இந்த கட்சி வந்த பிற்பாடு அதுல போறேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஜாயினோ அது நம்மளுக்கு தெரியாது. பெரும்பான்மை வந்து இதுலதான் காட்டணும், நம்ம சட்டசபையில தான் காட்டணும். இப்ப 107 வச்சிருக்காரு, இவருக்கு சிஎம் பதவி கொடுத்துடலாம். ஆனா ஆளுநர் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க நீங்க? தெரியல, அது நம்மளுக்கு தெரியாது. இப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்னா சேர போறாங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா? அதை பார்த்தேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படி சேர்ந்தா சரி வரும்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போவோம் சேர போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ். அததான் அவர் சொல்றாரு இல்லையா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நான் என்ன கூட்டத்தை யாருன்னா ஒரு ஆள் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு கொலைக்கிற மாதிரி கொலைச்சு 2 பேரும் கொள்ளை அடிப்போம் சேர்ந்து. அது என்ன போடுறாருல்ல விஜய் போடுறாரா இல்லையால? அப்புறம் எப்படி ஆளை சேருவாங்க? எப்படி சேர மாட்டாங்களே? சேர மாட்டாங்கன்றீங்க? ஆமா. எப்படி பார்க்குறோம்னாக்கா பெரும்பான்மையை அவர் நிரூபிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் அவருன்னு இல்லை, யாராக இருந்தாலும் நிரூபிச்சு தான் ஆகணும். இல்ல ஆனாலுமே சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்கணும். நீங்க வந்து ஆனா ராஜ்பவன்ல நிரூபிக்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அது சட்டமன்றம் போகணும் இல்லையா விஜய்? அவர் முதலமைச்சர் ஆகணும், போனாதான் நிரூபிக்கணும். இதெல்லாம் மோடியோட தில்லுமுள்ளு தான். இவர் வந்ததே தில்லுமுள்ளு தான். இப்போ எப்படி சொல்றீங்க விஜய்? ஏன்னா 1.5 கோடி பேருக்கு மேல ஓட்டு போட விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1.5 கோடி பேர் ஓட்டு போடல. என்ன 1.5 கோடி பேர் வந்து ஓட்டு போடல. அது வந்து பிஜேபி பண்ண தில்லுமுள்ளு தான். இத்தனை பர்சன்டேஜ் வரணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க ஓட்டர் மிஷினில். அதுதான் அங்கே இதுவாக இருக்குது. பிஜேபி ஒரு இடம் தான். அவன் சொல்றதான் இவங்க கேட்டாகணும். பிஜேபி ஒரு இடம் தான் வந்துருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அவன் சொல்றது தான் இங்கே இவரு கேட்டாகணும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. யாருமே மெஜாரிட்டி கிடையாது. இப்போ ஸ்டாலின் வந்து கோட்டைன்னுவாங்க, 1000 லைட்டு வில்லிவாக்கம் விட்டுருங்க, 1000 லைட்டு கோட்டைன்னுவாங்க. அங்கேயே புட்டுக்குச்சு. வில்லிவாக்கத்தில் அந்த அளவுக்கு நல்லது பண்ணிக்கிறாராம் அவங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் போயிடுச்சு. அப்படின்னா என்ன, அது எங்கேயாவது ஒரு இடமாவது வந்திருக்கணும், வரல. சேப்பாக்கம் வந்து வந்திருக்கா தெரியல நமக்கு. சேப்பாக்கம் ஆர்பர் வந்துக்குது. அது உதயகுமாரை காலி பண்ணிட்டாங்க. அவருக்கு கோட்டைன்னுவாங்க ஆர்பரு இல்லை, அவருக்கும் போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வந்து இதெல்லாமே மோடியோட வேலை, விஜய் ஜெயிச்சது அப்படின்றீங்க இல்லையா? அமித்ஷா சொல்றீங்க. எதனால மோடி தான்? மோடினாக்கா இந்தியா ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்தியாவே வந்து பிஜேபி தான் இருக்கணும். இப்போ இது கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் இது பண்ணியிருந்தது, இப்போ அங்கே காங்கிரஸ் இதுவாகி போச்சு. அப்புறம் பாண்டிச்சேரி இப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது.
இது யார் மம்தா பானர்ஜி எத்தனை வருஷமா அவங்க இது பண்ணிருந்தாங்க, அதுவும் புட்டுச்சு. நம்ம தமிழ்நாடும் இதுவாகி போச்சு. 2 பேர் தான் மாறி மாறி வந்தாங்க. 2 பேருமே இதுதான் எல்லாமே, 2 பேருமே கொள்ளடிக்கிறவங்க தான். புதுசா வரணும். சீமானி எவ்வளோ இது பண்ணாரு, அவரை ஏன் வர வைக்கல? ஒரு சீட்டாவது வந்துதா? வரல. அவங்க கூட்டணி கூப்பிடுறாங்க, ஏன் போகல? தனித்து நின்று வந்தாலும் வரலனாலும் சரி தனித்து தான் நின்னாரு. அவருக்கு போட வேண்டியது தானே மக்களை? போட்டிருப்பாங்க, போடவும் கிடையாது, போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாம் அந்த மிஷினில் பண்ண தில்முழு தான். விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ எல்லாம் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க. ஆனா இன்னும் முழு ஆதரவு தெரிவிக்கல. இதெல்லாம் எப்படி நான் பாக்குறீங்க? முழு ஆதரவு தெரிவிக்கலனாக்கா இதுவா பேசுறானுங்கல்ல, பேசுறானாக்கா அவனுக்கு போயிடுவானுங்க. விசிகெல்லாம் போயிடும். விசிக்காவும் போயிடும். அவர் சொல்றதே என்ன டிஎம்கேக்கும் எங்களுக்கு என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எங்களுக்கும் டிஎம்கேங்க எந்த இதுவும் இல்லைன்ற மாதிரி ஒரு இதுல நான் பார்த்தேன். நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். நான் அப்படின்னும் போது என்ன இது போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை பதவி தான், யாராக இருந்தாலும் சரி. கம்யூனிஸ்ட் ஒன்னா கூட கொஞ்சம் இது பண்ணலாம், அவரும் போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ 2 நாளா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒண்ணு சேர மாதிரி பேசினாங்க. அது சேர்ந்தாங்கன்னா அதோட கேவலம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 2 பேருமே எதிர் கட்சி இல்லையா? அப்படி சேர்ந்தாங்கனாக்கா அதோட கேவலம் என்ன? இப்போ இவனே சொல்றான் 2 பேரும் இது மாதிரி கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு. பதவிக்கோசம் எல்லாருமே பதவி தானே, பதவியில இருந்தா தான் மரியாதை. அது பண்ணாலும் பண்ணுவானுங்க. அவருக்காக இந்த 2 பெரிய கட்சிகளும் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பாக்குறாங்கன்றதுக்கு எப்படி நான் நினைக்கிறேன்? வளர விட மாட்டானுங்க. தமிழ்நாட்டில் வளர விட மாட்டாங்க. மற்ற ஸ்டேட் எப்படி வேணா, தமிழ்நாட்டில் புதுசாக வரணும்னா வளர விட மாட்டாங்க. 2 பேருமே சரி. நான் பக்கா டிஎம்கே, பட் இருந்தாலும் நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். சரி, அவர் சொல்றாரு, சரி அவருக்கு ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து வைப்பணும். இவர் புதுசாக வந்திருக்கிறாரு, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது, அரசியல் நாலேஜ். அதுக்கு தான் நானும் இது பண்றேன். இல்லைனா நானும் அவருக்கு போட்டிருப்பேன். நான் நீ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்து ஏதாவது நல்லா பேசியிருந்தாலும் பரவாயில்ல. நீ செய்யல, சீமான் பேசுற அளவுக்கு கூட இவர் பேசலையே. விஜய் முதல்வர் ஆகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு பிடிக்கல தான். எனக்கு அந்த அளவுக்கு அவரு நாலேஜ் இல்லை, அதனால எனக்கு பிடிக்கல. அது அவரால் முடியும்பா, அவரால் முடியும், நம்பிக்கையாக தான் இருக்கதான் சொல்றாங்க. அவரால் முடியும். இல்ல, ஆனா ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு ஆட்சி அமைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு 107 தான் இருந்தாங்க, இப்ப காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து 112 வந்திருக்காங்க. இன்னும் 6 தேவைப்படுது அவருக்கு. யாருன்னா கொடுப்பாங்க, அவருக்கு கொடுப்பாங்க. ஆனா உதயசூரியன் ரெட்டையில ஒண்ணு சேரக்கூடாது. ஒண்ணு உதயசூரியன் தனியா நிக்கணும், இல்ல ரெட்டையில தனியா நிக்கணும். இவங்க 2 பேர் தனித்தனியா நின்னாதான் நல்லா ஆட்சி ஆகலாம். இவங்க போய் ஒன்னா கூட்டணி சேர்ந்தாக்கா கலவரம் தான் ஆகும். அதுதான், அது தப்பு. அது ரொம்ப ரொம்ப 100க்கு 100 தப்பு. அது இத்தனை வருஷமா இருக்க வேண்டியது தானே, எதுக்கு அது மாதிரி இருக்கணும்? சரி, ஒரு வாட்டி தானே இந்த விஜய் வந்து போனா என்னவா? அது தப்பு ஒன்றும் இல்லைல்ல. சரி, இந்த 5 வருஷம் எப்படிதான் ஆழ்ந்து போட்டோம். அவர் நீங்க 2 பேர் 3 வருஷம் ஆண்டீங்கல்ல, அவர் இந்த வருஷம் ஆண்டு போட்டோம். அது தப்பு இல்லையா? தலையிட மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. தலையிட தேவையில்ல, தலையிட மாட்டோம்லாம் சொல்றாங்க. ஆனாலுமே இன்னும் தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் இவர் புதுசா ஆட்சி ஆடுறாரு, இவருக்கு என்ன தெரியும் சொல்லி அதுக்காக பண்றாரோ, இல்ல நம்ம தான் இருக்கணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு பண்றாரு தெரியாது. சப்போர்ட் பண்ணா நல்லது தம்பா. ஏன்னா புதுசா ஒருத்தவங்க வரும்போது அவங்க சப்போர்ட் நம்ம கை கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஆளுநருக்கு மெஜாரிட்டி காட்டினா போதும், 118 சட்டசபையில தான் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஆனா ஆளுநர் பிஜேபி வேலை செய்யறதுனால அவரு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கொடுத்தா நல்ல விஷயம், கொடுத்தா ஆளலாம். இந்த ஒரு வாட்டி கொடுக்கலாம், அவர் எப்படி ஆள்றாரு இல்ல என்ன பண்றாருன்னு இந்த ஒரு வாட்டி தெரியும். அடுத்த வாட்டி மக்களை தெரிஞ்சுக்குவாங்கல்ல. இப்ப வேற ஆட்சி வரணும்ன்றதுக்கோசம் தானே இப்ப மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த ஒரு வாட்டி விட்டு கொடுக்கலாம்ல. அதுக்கு கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. விஜய் வந்துருவாரு, ஃபுல் ஓட்டம் வந்துருவாரு. 230ல இது எத்தனை மொத்தத்துல எத்தனைவா அத்தனை ஓட்டம் அவர் தான் வருவாரு. ஏன்னா இவங்க போராமையில பண்றது, போட்டி இருக்கலாம், போராம இருக்க கூடாது. இவங்க போராமையில பண்றதுனால விஜய் தான் ஜெயிப்பாரு. நாங்க உதயசூரியன் கட்சி தான் இல்லைங்களா, இருந்தாலும் ஒரு வாட்டி விட்டு கொடுப்போன்றதுக்கோசம் யாரோ ஒருத்தர் மாற்றம் வரணும்னு விஜய்க்கு போட்டோம். அவர் தான் அமைப்பார். ரீஎலெக்ஷன் வச்சா கூட அவர் தான் ஜெயிப்பார். 5 சீட்டோட 50 சீட்டு கூட கிடைக்கும். அவர் செய்வார், தனியா நின்று ஜெயிச்சா இருப்பார். அது ஒண்ணு போதாது, இத்தனை கட்சிக்காரங்களுக்கு சவுக்கடி கொடுத்தா மாதிரி ஒண்ணு போதாதா? தவறு.
எதனாலன்னா, அவர் வந்து 118 காட்ட சொல்றாரு. ஆமா ஆனா இவங்க 113 வந்து 5 தான்ப்பா. ஒரு வாட்டி வந்ததுக்கா இவ்வளவு ஜெயிச்சிருக்கிறாருல. அப்ப தனி ஒரு நாள் இவ்வளவு ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஆளுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார்ல. அவருக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அதான் நம்பிக்கை கண்டிப்பா. நம்பிக்கை கண்டிப்பா. இந்த வாட்டி அவருக்கு கலைஞ்சாலாம் விஜய் தான் வருவார். நிறுத்தி ஆட்சி அமைத்தாதான் நல்லது. இதோட வேற என்ன வேணும்? கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும். மாற்று ஆட்சி வரணும், வந்தாதான் நல்லது. இவ்வளவு நாளா ரெண்டு கட்சிக்காரன் ஆண்டாங்க. இப்ப ஆட்சி அமைச்சா நல்லது. அதுதான் நான் சொல்றேன். இருந்தாலும் வந்து சட்டமன்றத்துல தான் போய் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஆனா ஆளுநர் முன்னாடியே நீங்க நிரூபிங்கன்னு கேக்குறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது பத்தி எனக்கு தெரியும். சரி, விஜய் முதல்வர் ஆகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் வந்தா நல்லா செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு. இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகள் மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. ஆனாலும் இன்னும் நாங்க ஆதரவு தரணும் வெளிப்படையா சொல்லல. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? ஆதரவு தந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி கட்சிக்காரங்க ஆதரவு தந்தா நல்லா இருக்கும். அவங்க வரமாட்டாங்க கண்டிப்பா. வேற கட்சிக்காரங்க யாராவது ஆதரவு வந்தா நல்லது. கண்டிப்பா ஆதரவு தந்தா நல்லது. தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கும். இப்ப ரீசெண்டா சில நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னா சேர போறாங்கலாம் ஒரு நியூஸ் ஒன்று பரவுச்சு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதை பத்தி நமக்கு தெரியல. இல்லையா, ரெண்டு பேருமே சேர்ந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னா சேர்ந்தாங்க. ஒன்னா சேர்ந்தாவும் வர முடியாது, இல்ல ஆட்சிக்கு வர முடியாது. இவங்க கூட சேர்ந்தாதான் ஆட்சிக்கு வர முடியும்.